அக்கா இட்லி வைக்கா. இந்தாப்பா. கொடுக்கா போதுங்கக்கா. அக்கா காசு மட்டும் நாளைக்கு வாங்கிக்கிறீங்களா? டேய் கம்மன் சாப்பிட்றேன். பசின்னு வர்றவங்க கிட்ட நான் காசு சாப்பிட்றதுக்கு வாங்குறது இல்லைப்பா. இந்த கடை வைக்கிறதுக்கு முன்னாடி சொந்தக்காரங்க கிட்ட பொழப்புக்கு ஒரு 1000 ரூபாய் கேட்டேன்ப்பா. இல்லைன்னு சொல்லிட்டு வாசல்லே துரத்தி விட்டாங்க. அப்போ எனக்கு 25 வயசு. பசி வேற. சரி ஒரு வாய் சாப்பிட்டு போகலான்னு மாமாட்ட கேட்டேன். சாப்பாடு இல்லைன்னு சொல்லி துரத்தி விட்டாங்க. அன்னைக்கு முடிவு பண்ணேன், பசின்னு வர்றவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் சாப்பாடு போடணும். அந்த அளவுக்கு நான் வளரணும். சாப்பிட்டேக்கா. ஊர்லேருந்து எங்களை மாதிரி பசங்களாம் எங்கள் பேட்செலாம் வந்து தங்கியிருக்கிறது உங்களை மாதிரி அக்காங்களாம் இருக்காங்கன்னு நம்பிக்கையில் தான்க்கா. நாளைக்கு கண்டிப்பாக காசு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துறேங்க்கா. தம்பி, அக்கா உதவி பண்ணுறதுக்கு பணமோ பொருளோ தேவையில்லைப்பா. நல்ல மனசு இருந்தால் போதும்.